இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல காத்து, தென்றல் காற்று உங்களுடைய வாழ்க்கையில வீச போகுது. உங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அல்லது வருமானம் நிறைய வரணும், எந்த ஒரு விஷயமாக இருந்தா உங்க மன நெருடல் இருந்துச்சுன்னா இது போல நீங்க போய் ஸ்நானம் பண்ணும்போது ஒரு தொழில் சார்ந்த வியாபார சிந்தனையா இருக்கட்டும், ஒரு வருமான சிந்தனையா இருக்கட்டும், இது நிறைய யாருக்குன்னா அந்த சூரியன்கிற ஆட்சி பெற்ற சிம்மத்துக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. சில தடுமாற்றத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்ப சுக்கிரனும் உங்களுக்கு இருக்கனால பணம் சார்ந்துதான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கடகராசி நேயர்களே, அன்பு பாசம் நேசம் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா பன்சுவாலிட்டியோட செய்யணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத இப்ப ஆட்சி செய்யக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய ராசி அப்படின்னே தான் இனிமே சொல்லக்கூடிய அமைப்புல நம்ம பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குரு உற்சாகமாக உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் சேர்றாரு. அப்ப மனைவினால யோகம். உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கலங்க, என்னோட பேருக்கு வேலை கிடைக்கலங்க, லவ் கூட புதுசா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அல்லது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல காத்து, தென்றல் காற்று உங்களுடைய விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில வீச போகுது. அதனால உற்சாகமாக இருங்க. கடகராசிக்கு நல்ல ஒரு பிளஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உற்ற தோழியோ அல்லது உற்ற நட்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, டைஜஸ்ட் ப்ராப்ளம், இது மாதிரி வயிறு சார்ந்த ப்ராப்ளம் வரலாம். அல்லது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை விஷயமான ஏதாவது வரலாம். அது அவங்களுடைய வயதோட்டம் பொறுத்து தான் நம்ம சொல்றோம். இப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் சக்சஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களோட அதாவது திரிகோண பாவகத்துல இருக்கிறார். சனி பகவானுடைய திரிகோணம் 5ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு முயற்சி, தொழில் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய விஷயமா, உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இருக்காரு. அதே போல சூரியன் உங்களோட இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்கம். ஏன்னா நம்ம சூரியன்கும் போது ஒரு தலைமைத்துவம், ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வெளிச்ச கிரகம், ஒளி கிரகம்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு பிரகாசமான விஷயங்கள், உங்களுக்கு பணம் சார்ந்து மனம் சார்ந்து உங்களுடைய உடல் அமைப்பு பிரச்சனைகள் இருந்து எல்லாமே ஒரு பிரகாசத்தன்மையை கொடுக்க உங்களை வெளியே கொண்டு வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப குரு சுக்கரன் அப்ப மீடியா துறை, அதே போல வெளிநாட்டு துறைக்கு போறது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க, ஏன்னா 9ஆம் இடம்ங்கறக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பாக்கியம்ங்கிறது என்னதுங்க? தாய் தந்தை முன்னோர்களுடைய இருக்கிறது, அவங்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகிறது, அவங்களுடைய பிளஸ்ஸிங். ஏன்னா நம்ம மைனஸ் மட்டும் சொல்லணும்னு இல்லை, ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் இருக்கு. அப்ப நீங்க ஆடி மாதம் கண்டிப்பாக நீர்நிலை சார்ந்து ஒரு ஏரி, குளம், ஆறு, அதே மாதிரி கடல், இதே மாதிரி இடத்துல திங்கட்கிழமை, அதே போல அமாவாசை, பௌர்ணமி, அதே போல நீங்க பிறந்த கிழமை, இந்த மாதிரி நேரத்துல அதுவும் இந்த சந்திர ஓரையில போயிட்டு நீங்க ஒரு ஸ்தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் கழியும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் ஒரு மன நெருடலை கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் ஏன் அப்படி விடுங்க. நான் பாவமே செய்யல அப்படின்னா கண்டிப்பா ஒரு புண்ணியம் சேரும் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா கூட நீங்க நினைச்சுக்கலாம். சோ உங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அல்லது வருமானம் நிறைய வரணும், கொடுத்த பணம் கொடுத்து வச்சிருக்கேங்க, அது எனக்கு இன்னும் வரல அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டியிருக்கலாம். ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேரு, எந்த ஒரு விஷயமாக இருந்தா உங்க மன நெருடல்ல இருந்துச்சுன்னா இது போல நீங்க போய் ஸ்நானம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சக்சஸ கொடுக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவங்க ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு இந்த மாதம் நீங்க ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஒரு பிரேயர் வைங்க. 10 நிமிஷம் வச்சாலும் சரி. அது ஒரு ஆத்மார்த்தமா அறிவுபூர்வமாக நீங்க செய்யக்கூடிய தியானம் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு அது ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துல தசாபுத்திலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு, ஒவ்வொரு நட்சத்திரம் இப்ப ஆயில்யத்துக்கு ஒரு வேற விதமா போயிட்டு இருக்கும் தசாபுத்தி. அதே போல பாத்தீங்கன்னா
மக நட்சத்திரத்துக்கு ஒரு மாரி போயிட்டுருக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி நட்சத்திரம் மாறும். அப்படிங்கும்போது இப்ப புனர்பூசத்துக்கு ஒரு மாரி, பூசத்துக்கு ஒரு மாரி போகும். அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்துக்கு எடுத்துக்கணும். அப்ப ஒரு நட்சத்திரம் எந்த இடத்துல இருந்து எப்படி தசாபுத்தி நடத்தி இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம வழிபாடும் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய வெற்றியையும், ஜெயத்தையும் கொடுக்கும். அடுத்த ராசியில் பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிம்ம ராசி நேயர்களே, ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், நெருடல்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. கேதுவும் உங்களுடைய ராசியில் இருந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கேது பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 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 நாள் முதல்ங்கிற மாரி இந்த மாதம் வரை இப்ப இந்த ஜூலை மாதத்திலே உங்களுக்கு தெரியும். சில சில மாற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம். பல பேர் உறவுகள்னா இப்படியானா? இப்படிதான் நட்பு வட்டாரம் இருக்குமா? என்னென்ன விஷயம் நம்ம வந்து தடுமாறி போனோம், தடம் மாறி போனோம். இதெல்லாம் வந்து ஒரு புத்தியை புகட்டக்கூடிய அமைப்பில், உங்களுக்கு ஒரு சாந்தத்த குடுக்கக்கூடிய அமைப்பில், ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்து ஒரு உங்களுடைய அமைப்புக்கு எல்லாமே வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புல வந்து, இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு விவேகத்தன்மையை கேது பகவான் குடுத்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா நெறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் தான். அப்ப எல்லாருக்கும் என்னன்னா அந்த தலைமைத்துவம், நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் முன்னாடி நிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி வந்து முன்னோக்கி போறது, இந்த மாரி ஒரு தொழில் சார்ந்து வியாபார சிந்தனையா இருக்கட்டும், ஒரு வருமான சிந்தனையா இருக்கட்டும், இது நெறைய யாருக்குன்னா அந்த சூரியன்கிற ஆட்சி பெற்ற சிம்மத்துக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு சில பிரேக்க குடுத்துட்டு இருக்கும். அதுலயும் வந்து நான் உங்களுடைய சனி பகவான் உங்க ஜனன ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த ஒரு காலகட்டம் வச்சுதான் நமக்கு எடுக்கணும். அப்ப குரு உங்களுக்கு 12ல இருக்கனால குழந்தைகளுக்கு இப்ப இந்த காலேஜ் போடக்கூடிய அமைப்புல இருக்க உங்க குழந்தைகளுக்கு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலோ, விரயத்தையோ ஒரு காலேஜ்ல ஃபீஸ் கட்டிட்டோங்க 1,50,000 அப்புறம் வேறு இந்த காலேஜ்ல நமக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு கவுன்சிலிங் அடிப்படையில உங்களுக்கு சில தடுமாற்றத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து இப்ப சுக்கிரனும் உங்களுக்கு இருக்கனால பணம் சார்ந்து தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆடி மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப வந்து போராட்டங்கள்லாம் கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு ஏதாவது விரயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். புதிய முதலீடுகள், அதிக முதலீடுகளை தவிர்த்துக்கலாம். கடன் வாங்கினாலும் நம்மளால கட்ட முடியுமா? அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? நமக்கான விஷயமா? அப்படின்னு சின்ன சின்ன ஆலோசனைகள், பெரியவங்களுடைய ஆலோசனைகள், உங்க நட்பு வட்டம் உங்களுக்கு யார் பிடிச்சாங்களோ அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கிறதெல்லாம் நல்லது. சொல் பேச்சு கேட்டு சில கிரகங்கள் அமைப்புல நம்ம கேட்டு நடக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகுங்க, அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அல்லது நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்டயோ அல்லது ஒரு குருமாரா இருக்கக்கூடிய சித்தர்கிட்டயோ இது மாதிரிலாம் ஒப்படைச்சப்ப மகம் நட்சத்திரம்னா பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அப்போ உங்க நட்சத்திரம் எந்த பாதத்துல இருக்கோ அதுல வந்து நமக்கு 13வது நட்சத்திரம் என்ன, இது மாதிரி சில கால்குலேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த சித்தரை எடுத்து நம்ம வழிபாடு எடுக்கணும். அதே பூர நட்சத்திரம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஆடம்பரமான ஒரு மகாலட்சுமி வழிபாடு, ஒரு பெருமாள் வழிபாடு, அதே போல நமக்கு வந்து ராகு திசையோ அல்லது மற்ற திசையெல்லாம் நடக்குதான்னு பார்த்துட்டு அதற்கு சிவன் வழிபாடு எடுக்கிறது. இது மாதிரி நம்ம கவனமா நட்சத்திரம் பொறுத்து சொல்லணுங்க. இப்ப உத்திர நட்சத்திரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, காவல் தெய்வம் அந்த மாதிரி ஒரு வழிபாடெல்லாம் எடுக்கணும். அது என்னைக்கு, எந்த ஓரையில, எப்படியெல்லாம் நம்ம எடுத்தா இந்த கிரகத்துடைய அமைப்புல, கிரகத்துடைய வந்து செயல்பாட்டுல அதோட தாக்கம் இல்லாம நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், ஒவ்வொரு விஷயத்துலயும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு துறையில இருப்பீங்க. ஒவ்வொரு துறையிலயுமே ஒரு முதன்மையா, தலைமையா இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய இந்த இதற்கு பேர்டனா இருக்கும். உழைப்பு நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்புல சிம்மராசி போராடிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆகணும்? இப்ப சிம்ம லக்னத்துக்கே கூட இது 60% பொருந்துங்க. ஏன்னா நம்ம ஒரு லக்னம் ஒரு ராசியில தான் பிறந்திருப்போம். அப்ப எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அது நமக்கு சனி பகவான், குரு பகவான் வந்து பாவகிரகமா இருக்கட்டும், இங்க சுபகிரகம். இந்த ஒரு அமைப்பு நமக்கு தொடர்ந்து வந்து வருடக்கணக்காக நமக்கு பிரச்சனைகளையோ அல்லது நல்லதையோ கொடுக்கும். இதுதான் நமக்கு. இதெல்லாம் கரெக்டா இருக்கா? ஆணித்தரமா சொல்றதுக்கு வந்து தசாபுத்தி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம வந்து சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்போ உங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, சிவாய நம சொல்லிக்கிறது, சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டா, இந்த ஆடி மாதத்தை வந்து ஒரு அற்புதமான மாதமாக சிம்ம ராசி மனக்கவலை, உடல் ஆரோக்கியம் எதா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணி கண்டிப்பா ஜாதகமும்
பார்த்துக்கணும். அடுத்த ராசி பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.